கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. தேவர்களும் அசுரர்களும் தேவாமிர்தத்திற்காக பார்க்கடலை கடையும் பொழுது பல விசேஷ பொருட்களும் உயிரினங்களும் தோன்றின. அத்தகைய உயிரினங்களுடன் நிலவை போன்று அழகுடைய பேரழகி அகலிகை தோன்றினாள். சப்தரிசிகளின் ஒருவரான கௌதம முனிவரும் தேவலோகத்தின் அதிபரான இந்திரனும் அகலிகை மீது ஆசை கொண்டனர். இதை தெரிந்த பிரம்மா இருவருக்கும் போட்டி வைத்தார். யார் முதலில் 2 தலை கொண்ட பசுவை காண்கிறார்களோ அவர்களுக்கே அகலியை திருமணம் செய்து வைப்பேன் என்றார். இந்திரனோ 7 உலகத்தையும் சுற்றி தோல்வியடைந்தார். கௌதம முனிவரோ நாரதரின் உதவியோடு 2 தலை கொண்ட பசுவை பார்த்தார். பசு கன்றியிடும் போது பின்புறம் கன்றின் தலைப்பகுதியும் முன்புறம் பசுவின் தலையையும் கண்டார். பிரம்மா கௌதம முனிவருக்கும் அகலியைக்கும் திருமணம் செய்து வைத்தார். அகலியின் சம்மதம் எதுவும் இல்லாமல். இந்திரனின் ஆசையில் மாற்றம் ஏதும் இல்லை. இந்திரன் சேவல் போல உருவம் எடுத்து காலையில் கூவினார். சேவல் கூவியவுடன் கௌதம முனிவரோ கங்கைக்கு நீர் எடுக்க சென்றார். அப்பொழுது கௌதம முனிவர் போர் உருவெடுத்து இந்திரன் குடிலுக்கு சென்றார். கௌதம முனிவரோ இன்னும் விடியவில்லை, ஏதோ தவறு நடக்கின்றது என்று குடிலுக்கு திரும்பினார். இந்திரன் பூனையாக உருவெடுத்து வெளியே சென்றார். இந்திரனுக்கு ஆண்மை தன்மை போக வேண்டும் என்று சாபமிட்டார் கௌதம முனிவர். கணவரை கூட அடையாளம் தெரியாத நீ உளன் உணவின்றி தூக்கமின்றி கல்லாய் மாற வேண்டும் என்று அகலிகைக்கு சபதமிட்டார். இறைவனின் அருள் பெற்ற ஒருவரின் பாதம் பட்டால் மட்டுமே அகலிகை பெண்ணாக மாறுவார் என்று கூறினார். விஷ்ணுவின் அவதாரமான ராமரும் அந்த வழியாக சென்று வந்தார். அப்பொழுது அழகிய துளசி செடியை கண்டு இது புனிதமான இடம் என்று அறிந்தார். தன் அழகிய திருவடியை எடுத்து கல்லில் வைத்தார். அகலிகையோ கல்லிலிருந்து பெண்ணாக விபச்சனம் பெற்றார். பெண்களின் சமூக நிலை. பெண்கள் கல்லாகவே இருக்கிறார்கள். கல்லான நிலையை பெண்ணாக மாற்ற வேண்டும். ராமா, ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்று வாழ்ந்த அந்த உத்தம ராமனின் திருவடியை வேண்டி கேட்கிறோம். ராமா வா, அகலிகை அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.